ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்ஷ் மித்ரா மெடிக்கோ அண்ட் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரைச்சி வச்சு வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சாதம், களி எல்லாத்துக்குமே வெண்டைக்காய் புளிக்குழம்பு நல்ல காம்பினேஷன். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மசாலா அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வதக்கி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் 100 கிராமு, பூண்டு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளி ஒரு 2 ஆட் பண்ணிக்கிறேங்க. சின்ன வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காயை இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இப்போது மசாலாவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெண்டைக்காயில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெண்டைக்காயில் அதிகமாக நார் சத்து இருக்குது, விட்டமின்ஸும் நிறைய நிறைஞ்சிருக்குங்க. ஸோ விட்டமின்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் சி அண்ட் விட்டமின் கே அதிகமாக இருக்குது. நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் இதய ஆரோக்கியத்துக்கும் எலும்புக்குமே இந்த வெண்டைக்காய் அதிகமாக உதவுது. ஸோ வெண்டைக்காயை கண்டிப்பாக நீங்கள் உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும். வாட்டர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இது ஒரு நல்ல ஹைட்ரேஷன் வெஜிடபிள் தான். என்னுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிற எல்லா வீடியோக்குள்ளேயும் அந்த பர்டிகுலர் டிஷ்ஷுக்கான சத்துக்கள், அதில் என்னென்ன பயன் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபர்தராக நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வரும். ஸோ இப்போ சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. மசாலா அரைச்சி நீங்கள் புளிக்குழம்பு வைக்கும்போது நல்ல ஒரு திக்னஸாகவும் இருக்கும். ப்ளஸ் வடகம் போட்டு தாளிக்கும் போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மீடியம் சைஸில். மசாலா எல்லாமே ஆற வச்சுட்டு மிக்சியில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ரொசீஜர் இம்பார்ட்டன்ட். அதே கடையில் வெண்டைக்காய் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இதிலே உங்களுக்கு முக்கால்வாசி நல்லா காய் வெந்து வந்துடணும். நீங்கள் அந்தளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஸோ இது நல்லா அப்படியே சுருங்கி வரும் வெண்டைக்காய். இந்த அளவுக்கு சைஸ் இல்லாமல் நல்லா சுருங்கி வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுனே இருக்கணும். பாருங்கள், இப்போ ஒரு 1/2 அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இன்னுமே நல்லா வதங்கணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெண்டைக்காய் நல்லா சுருங்கி வதங்கி வந்தால் போதும். ஒரு 90%க்கு காய் வதக்கிறதுலேயே நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வதக்கி வச்சுருக்கிற மசாலாவை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மிக்சியில் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, 1/4 மூடி தேங்காய் துருகி இதில் சேர்த்துருக்குறேன். ப்ளஸ் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியும் சேர்த்துருக்குறேன். ஸோ இது மசாலா அரைக்கும் போதே இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லா ஒரு திக்னஸ் கிடைக்கும். ஸோ தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸு நெல்லிக்காய் அளவு புளியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிப்புக்கு வடகம் இருந்துச்சுன்னா வடகம் சேர்த்துக்குங்க. நான் வடகம் தான் சேர்த்துருக்கேன். புளிக்குழம்புக்கு வடகம் சேர்த்து செய்யும்போது புளிக்குழம்புடைய வாசனை அட்டகாசமாக இருக்கும். ஸோ வடகம் சேர்த்து செய்யுங்க. இப்போ வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் ப்ளஸ் மசாலா எல்லாமே சேர்த்து எண்ணெயிலே ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவுமே கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெயிலே நல்லா வதக்கும் போது இந்த மிளகாய் தூள்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோடைய பச்சை வாசனை கொஞ்சம் போகும். ஸோ நல்லா எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா மசாலா, காய் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு எப்பவுமே கல் உப்பு சேர்க்குறதுக்கு பாருங்கள். அதுவும் அயோடின் கலந்த உப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னு கேட்டால் தைராய்டு பிரச்சனைகள் எல்லாமே வர்றதுக்கு இந்த அயோடின் தடுக்கும். ஸோ அயோடின் கலந்த கல் உப்பு குழம்புகளில் சேர்த்து சமைச்சிக்கோங்க. இனி வெண்டைக்காய் வாங்குறீங்கனாலே இந்த மெத்தடில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மசாலா அரைக்காமையே வெண்டைக்காய் காரக்குழம்பு கூட வைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி மசாலா அரைச்சி வைக்கும்போது குழம்பு திக்னஸாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
மிக்சியில் மசாலா அரைச்ச தண்ணியும் சேர்த்து இதில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த நேரத்துலேயே வந்து குழம்புக்கு வந்து எவ்வளோ அளவு தண்ணி தேவைப்படுதோ நீங்கள் அந்த மாதிரி தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக வச்சு குழம்பு கொதிக்க வச்சினோம் அப்படின்னா தான் அந்த கெட்டித்தன்மை வந்து கிரேவி மாதிரி ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். தண்ணி கம்மியாகவே வச்சு கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாக களி மாதிரி ஆகிடும். ஸோ வெண்டைக்காய் ஆல்ரெடி வந்து ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ இப்போவே வந்து தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த டைம்லேயே உப்பு காரம் எல்லாமே மறுபடியும் செக் பண்ணி தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே நல்லா கொதிக்க வைங்க. ஸோ இந்த குழம்பு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்குமே நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுன்னா அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னுடைய சேனலில் வந்து ஆல்ரெடி நிறைய மெடிக்கல் சம்மந்தமான வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுனாலோ அது எல்லாமே வந்து வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ஃபஸ்ட் எய்ட் மேனேஜ்மெண்ட்டுமே நான் பண்ணி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். மெடிக்கல் சம்மந்தமான வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்ததுனாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம தண்ணி சேர்க்கும்போது குழம்புடைய அளவு வந்து அதிகமாக இருந்தது. இப்போ நல்லா வந்து கொதிக்கிறதுனால அது சுண்டி ஓரளவுக்கு பாதி வந்துருச்சு. ஸோ இன்னுமே அந்த திக்னஸ் வர வரைக்குமே நல்லா கொதிக்க வச்சுக்கணும். ஸோ எந்த அளவுக்கு அந்த குழம்பு கொதிக்குதோ நல்லா டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்குமே நம்ம கொதிக்கிறதுக்கு நம்ம விடலாம். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. பிளேலிஸ்ட்டில் குக்கிங் ரிலேட்டடான எல்லா வீடியோவுமே போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே பாருங்கள். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ கருவேப்பிலை கொத்தமல்லியும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த டைமுக்கு கடையில் இந்த ஓரம் ஃபுல்லாக பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்துருச்சு. ஸோ இந்த திக்னஸ் இருந்ததுன்னா போதும். குழம்பு நம்ம வந்து இன்னொரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மணக்க வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க, சிம்பிளான ரெசிபி தான். இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் குழம்பு இதே மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க. ஸோ என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், அதோடைய அப்பியரன்ஸே வந்து அவ்வளோ டெம்டேட்டிங்காக இருக்கும். களி செஞ்சுட்டு இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சு காம்பினேஷன் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஸோ இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் வந்து என்னுடைய வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.